ஜெய் வாசவி. இன்று 3வது ஸ்லோகம். தியாஜ்யம் தோஷவதி தியேகே கர்ம பிராகுர் மனிஷிணக யஜ்ஞாதானதபக கர்ம நா தியாஜ்யமிதி சாபரே. கர்மங்கள் எல்லாம் குற்றமுடையவை ஆளாதலால் துரத்தற்குரியவைகள் என்று சில அறிஞர்கள் பகர்கின்றனர். வேறு சிலர் வேள்வி, தானம், தபசு ஆகிய கர்மங்கள் துறக்கப்படலாகாது என்கின்றனர். கர்மங்கள் அனைத்திலும் காரணம், காரியம் என்ற 2 பிறவிகள் உண்டு. காரணம் இருக்கும் வரையில் காரியமும் உண்டு. மழை பெய்கிறது, அது காரணம். பூமி நனைகிறது, புதிதாக கட்டுகிற வீடும் நனைகிறது. இவ்விரண்டும் காரியங்கள். பூமி நனைதல் என்னும் காரியம் கிருஷிகனுக்கு நல்லது. புதிதாக கட்டுகிற வீடு நனைதல் என்பது கட்டுகிறவனுக்கு கெட்டது. ஆக மழை பெய்தல் என்னும் கர்மத்தில் நலம், கேடு ஆகிய 2ம் உண்டு. தீபம் எரிகிறது, அது பகவத்கீதை வாசிக்க உதவுகிறது. அச்செயலை நலம் எனலாம். தீபத்தில் பூச்சிகள் பறந்து வந்து வீழ்ந்து சாகின்றன, அச்செயலோ கொடியது. ஆக தீபம் எரிதலில் நலம், கேடு ஆகிய 2ம் உண்டு. உயிர் வாழ்ந்திருக்க சுவாசிக்கிறோம். உயிர் வாழ்க்கை தேவாராதனைக்கென்றே பயன்படுத்துகிறது. அது சீரிய செயல். சுவாசிக்கும் மனிதன் காற்றிலுள்ள எண்ணிறந்த சிற்றுயிர்களை காற்றுடன் உறிஞ்சி ஒழிக்கிறான். அது கொடிய செயல். இங்ஙனம் எல்லா செயல்களிலும் நலமும் கேடும் நிறைந்திருக்கின்றன. கர்மத்திலுள்ள கேடுகளை எல்லாம் கருத்தில் வாங்கும் மனிதர் கர்மம் துரத்தற்குரியதென்று பகர்கின்றனர். வேள்வி, தானம், தபசு ஆகிய வினைகளில் கேடு இருந்தாலும் அவைகளை விடலாகாது. மக்கள் அவைகளை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது மற்றும் சிலரது கருத்து. ஏனென்றால் வாழ்க்கையிலேயே கேடு இருக்கிறது. அதை முன்னிட்டு வாழ்க்கையை யாரும் அழித்து விடுவதில்லை. ரோஜா செடியில் முள் உண்டு. முள் செடி என்று எண்ணி அதை பயிர் செய்யாவிட்டால் மனமும் அழகும் நிறைந்த மலர் நமக்கு கிடைக்காது. விஷம் கொடியது. உடலினுள் சென்றால் அது உயிரை வாங்கிவிடும். பின்பு அதே விஷத்தை ஔஷதமாக மாற்றி அமைத்தால் அதை உடலினுள் செலுத்தலாம். உயிரையும் அது காப்பாற்ற வல்லது. கர்மம் அத்தகையது. மனிதனை அது பந்தப்படுத்தும் தன்மையுடையது. ஆனால் அதே கர்மத்தை யாகமாகவோ, தபசாகவோ, தானமாகவோ செய்தால் தோஷம் நீங்க பெற்று நலம் உண்டாகும். ஆக இத்தகைய சத்கர்மங்களை நீத்தல் ஆகாது என்பது அவ்வறிஞரது கோட்பாடு. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா ஸ்வரூப் ஃப்ரம் விருத்தாச்சலம்.